ஒரு அபரிதமான கெமிஸ்ட்ரி உண்டாயிருக்கே. இதை பத்தி நீ என்ன நினைக்கிற? நீ தான் மாமான்னு நினைச்ச. ஓல்ட் ஜெனரேஷனே மாமாவா? யாரா இங்க வாண்ணே. உங்களை தான் போங்கண்ணே. என்னடா அண்ணே இந்த வீட்டை விட்டு எல்லாரும் போயிடுங்கண்ணே. நாங்க ஏன்டா வீட்டை விட்டு போனோம்? என்ன ஏதாவது ஃபிகரை உஷார் பண்றியா? கெட்டப்பெல்லாம் வேற மாத்திட்டா? அண்ணே இதானே என்னோட ஒரிஜினல் கெட்டப்பு. உங்களெல்லாம் இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு தான் அந்த கெட்டப்பையே போட்டேன். ஓ, அந்த கெட்டப் ஒர்க் அவுட் ஆகலன்னு உடனே நார்மலா வந்து எங்களை வீட்டை விட்டு ஓட விடலான்னு பாக்குறியா? அண்ணே சத்தியமா பேய் உங்க கூட இருக்குண்ணே. எங்க கூட காட்சிலா தானே இருக்கு, பேயெல்லாம் இல்லையே. அண்ணே விளையாடாதீங்கண்ணே, சத்தியமா பேய் இருக்கு. யாரா? என்ன பார்த்து கூட உனக்கு பயப்பு இல்ல, பார்த்த உடனே அப்படியே பயப்படணும், புரியுதா? உங்களை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு தான் மங்களான்ற ஜூனியர் ஆர்டிஸ்டுக்கு டபுள் பேட்டா கொடுத்து கூட்டிட்டு வந்தோம். ரூடா இல்ல குளிச்சவன நீ செதுக்கு அப்படியே இப்ப போடவே வேணாமா? போடியா. டேய் சீக்கிரம் வாடி, வாங்குன சாம்பிராணி எல்லாம் தீருது. டேய் புகைய கம்மி பண்றா, கண்ணு எரியுது. மங்களா நீ மட்டும் ஒழுங்கா நெச்சு வச்சுக்கேன். அடுத்த என் ஃப்ரெண்ட் எடுக்கிற படத்துல நான் தான் ஹீரோ, நீ தான் ஹீரோயின், ஓகேவா? பேட்டா ஒழுங்கா கொடுப்பீங்களா? முதல்ல ஒழுங்கா நடி. செம்ம சீன்ரா. இந்த மாதிரி ஒரு சீனை தாண்டா என் படத்துக்காக தேடிக்கிட்டு இருந்தேன். கலக்கிட்ட. யோ கதை சொல்லையா, உண்மைதான் சொல்லிட்டு இருக்கேன். சரிடா, நம்பிட்டேன். சரி, இந்த மங்களா இருக்கால, மங்களா. ஆமா, அவ ஃபோன் நம்பர் இருந்தா கூட. யோ பையா உனக்குலாம் ப்ரூவ் பண்ணி காட்டா தான் நம்புவேன். இரியா உனக்கு வீடியோ எடுத்து வந்து காட்டுறேன். நான் தான் நம்பிட்டேலடா. நிஷா நீ பேயா தான் இந்த கருப்பு சொல்லிட்டு போகுது. நானா? ஆமாண்டா, நான் பேய்தா. இங்க தனியா உட்காந்து என்னடா பண்ணிட்டு இருக்க? பா போய் சாப்பிடலாம். நிஷா சமைச்சு வச்சிருக்கா. பா நான் வரலப்பா, என்ன கூப்பிடாத, நான் இங்கே இருந்துடுறேன். நாளை காலைல வேலையா இங்கேருந்து கிளம்புறேன். நீ வந்தாவா இல்லைன்னா இங்கே கடந்து சாவு. என்னடா இப்படி பேசுற? இப்போதைக்கு நீ தேவையில்லாம நிஷாவை அவாய்ட் பண்ற. ஏய் பொண்ணாடாவ பேயிடா. உனக்கு என்னடா தெரியும் நிஷாவை பத்தி? இங்க பாரு, நிஷா பேய் இல்லடா, உன்னை காப்பாத்தின தேவதை. நிஷாவும் நம்ம காலேஜில் தான்டா படிச்சா. நிஷா வேறடா கதிர், உன்னை காப்பாற்றணும்னு அவளே தரதுக்கு ரெடியா இருந்தா. பா நிஷா, டிஃபன் ரெடியா? டிஃபன் பண்றியா இல்ல டிப்ளமா பண்றியா? உள்ள சவுண்டு மட்டும்தான் வருது, சாப்பாடே வர மாட்டேங்குது. பசி உயிரை கொல்லுது. சாப்பிட்டா சாகலான்னு கூட்டு வந்து சாப்பாடே போடாம சாகடிக்கிறாங்க. வர்றாங்க பார் பெரிய தளபதி ரஜினி, மம்முட்டி. டேய் எனக்கு இப்ப டிஃபன் வேணும். இருடா. டேய் இங்க என்னடா உட்கார்ற? மச்சி உள்ள போடா. டேய் ஸ்லாக்கி டும். சிலாக்கி டூவா? போடா. இங்க என்ன நடக்குதோ இல்லையோ, ஓ மாமா வேலை மட்டும் மங்களகரமா நடக்குது. எனக்கு இப்ப டிஃபன் வேணும். ஐச்சி அலையாத. திங்கிறதாடா முக்கியம். பின்ன இதுவாடா முக்கியம்? எனக்கு இதான்டா முக்கியம். எனக்கு டிஃபன் தான்டா முக்கியம். போய் வெளிய ஹோட்டல்ல தின்றா. மாம்ஸ் என்ன ஃபாலோலாம் பண்ணிருக்க? நான் பார்த்ததே இல்லையே. நான் எங்கப்பா உன் கண்ணுக்கெல்லாம் தெரிஞ்சேன்? அந்த ஸ்வாதி தானே தெரிஞ்சா? ஹெல்ப் பண்றது எனக்கு
எனக்கு இப்ப டிஃபன் வேணும். நானே போய் எடுத்துட்டு வரேன். டேய், டேய், சரவண்டியா. ஐயோ. மாவு பிசைறான். டிஃபன் இன்னும் ரெடி ஆகலையா? ஃபுல் மில்ஸே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காட்டா. எனக்கு பயிர் பசியில பேஞ்சுக்கிட்டு இருக்கு. உள்ள அதுக்கு 2 மாவு பேஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ரோஸ்பெரி, நாம ஃபுல் மில்ஸே சாப்பிடுவோமா? டோன்ட் வரி. என்னாச்சு நிஷா? ஒவ்வொரு தடவையும் நான் அவன் பக்கத்துல போகும்போதும் அவன் என்னை விட்டு விலகி போயிடுறான். அப்படி என்ன தப்பு பண்ணேனே எனக்கு தெரியல. நிஷா, சோ இவனை வச்சுக்கிட்டு. டேய், திரும்பி என்னடா பிரச்சனை உங்களுக்குள்ள? ஏன்டா அப்படி உயிரை வாங்குறீங்க? ஏய், அவன் திரும்ப அன்னியன் விக்கிற மாதிரி மாத்தி பேசுறாடா. பயமா இருக்கு மச்சான். அதானே தெரியுண்டா அந்த காலத்து பசங்களை பத்தி. எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த சின்ன பொண்ணை கழட்டி விடலான்னு பாக்குறியா? பச்சை மண்ணுடாவ. பச்சை மண்ணாடாவ. எனக்கு விட்டா கடைசி மண்ணை போட்டுருப்பாடா. செவுத்துல தூக்கி அரைஞ்சிட்டா மச்சான். யாரு அவ? உன்னை தூக்கி செவுத்துல அடிச்சா? நீ என்ன ஆணியாடா உன்னை தூக்கி செவுத்துல அடிக்கிறதுக்கு? ஓ, எனக்கு புரிய இங்க மாட்டேங்குது. பாரு, அவ அழுதுட்டே போயிட்டு இருக்கா. ஏதாவது பண்ணிக்க போறா. தேவையில்லாம அவ சாவுக்கு நீ காரணமாயிராத. இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை? நான் தான் உன் கூட வரேன்றலடா. வாடா, நான் இருக்கேன்ல. டேய், போடா. என்னை அப்போ பார்த்து அவாய்ட் பண்ணல. இப்போ ஏன் என் ரூமுக்கு வர? ரூமை விட்டு வெளியே போ. அப்படிலாம் இல்லை நிஷா. ஒரு தடவை நான் அவன் பக்கத்தில் வரும்போதும் நீ என்னை பார்த்து கோவப்படுற, முறைக்கிற. நான் ஒன்றை முறைக்கிறேன். என் மூஞ்சி பார்த்தா உனக்கு முறைக்கிற மாதிரியா இருக்கு? நீ பார்த்து பயந்தோடுற அளவுக்கு ஒன்றும் அட்டு ஃபிகர் இல்லை. நான் காலேஜில் எனக்கும் 5-6 பேர் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு ஒன்று தான் பிடிக்கும். நீ நல்லா தாண்டி இருக்க. ஆனால் நான் உன்னை தொட்டா மாத்திரம் பா. வா. ஐயா, நான் வரலப்பா. நானே வந்து உங்கள்கிட்ட அடி வாங்கிறதுக்கா? வா கதிர். I love you, Kadir. Me too. Me too. டே கருப்பு, அறிவில்ல? இதெல்லாமாடா வீடியோ எடுப்ப? யோ சும்மாரியா, இப்போதான் சூடு பிடிச்சிருக்குது. இனிமே பாரு மேடமோட பர்ஃபார்மன்ஸை.
எதுக்காக நிஷாவோட ரூமுக்கு வந்த எனக்கு தெரியும்டா. என்ன தாண்டி அவளை நீ தொட்டுருவியா? அவளை வேணா நீ ஏமாத்தலாம், ஆனா என்ன உர்றி இறங்கி உர்றி. ஆம்பளை பயந்து பார்க்கறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? விடிஞ்சதும் நீ ஓடுற. டேய் கதிரு, டேய் நில்றா. டேய் கதிரு சொன்னா கேளுடா. டேய் 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 கதிரு, யோ ஆட்டோ நிப்பாட்டியா? அவங்கிட்ட காசு கிடையாதா? காசு தர மாட்டியா? சொன்னா கேளு, நிப்பாட்டியா? யோ சார் சார், நீங்க பாக்குறது சார்கான் மாதிரி இருக்கீங்க. லிஃப்ட் கொடுங்க. யோ ஆட்டோ நிப்பாட்டி நிப்பாட்டி. ஹோல்டர் ஹோல்டர் ஹோல்டர். ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். தேங்க் யூ சார் ஜி. நீங்க ஷூட்டிங் கிளம்புங்க. பாய். ஏய் இறங்கடா. சொன்னா கேளு, இறங்கடா. உர்றானே. எங்கடா சொல்லாம கிளம்புற? குமரன் விட்டுரு. நான் இங்கேருந்து முதல்ல கிளம்புறேன். இப்போ எதுக்கு நான் திடீர்னு கிளம்புற? நேற்று நைட்டு எவ்வளோ டார்ச்சர் பண்ணா தெரியுமா? யாரு? நிஷாவா? பச்சை மண்ணுடா அவ. நிஷா இல்லடா, அவளுக்குள்ள இருக்கிற அந்த ஆவி. இந்த ஹைட் இருக்கும் மச்சான், தூக்கி அந்த இடத்துல தொங்க விட்டா. இதுக்கு மேல சத்தியமா அந்த வீட்டுக்குள்ள வர முடியாது மச்சி. நான் கிளம்புறேன். பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்றா. சும்மா இப்படி கதை விடாத. யாரா சொன்னா? எனக்கு உண்மையாவே நிஷாவை ரொம்ப பிடிச்சிருக்குடா. ஆனா அவளுக்குள்ள இருக்கிற பேய் நெருங்க விட மாட்டேங்குது. பிடிச்சிருக்கல? அப்ப வா. எதுக்கு அவளை தனியா விட்டு போற? எந்த ப்ராப்ளம்னாலும் ஃபேஸ் பண்ணு மச்சி. நீ வா, நான் சால்வ் பண்ணி வைக்கிறேன். வா. குமரன், நான் சொல்றது உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நல்லா புரியுது. அவளுக்கு பேய் பிடிச்சிருக்கு, உனக்கு அவளை பிடிச்சிருக்கு. இன்னைக்கு நீ வா, அவ மூஞ்ச திருப்பி முதுக காட்டுறேன் பாரு. வாடா. அப்படி கேட்ட முறா. கேட்ட முறாங்கற எவிடன்ஸ்னே. என்ன விஸ்வரூபம் பாத்துறியா? உள்ள வந்து பாறா ஏன் விஸ்வரூபத்தை. டேய் தயவு செய்து கேட்ட முடியறா. நாகி நுழைஞ்சிர போகுது. நிஷா, டேய் 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 மச்சான், நானாடா. அமைதியா வாடா. நிஷா, அவளை ஏன்டா கூப்பிடுற? நீ பேசாம உனக்கு ஒண்ணும் தெரியாது. நிஷா, எங்கடி பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்க? வாடா. நிஷா, நிஷா, இப்ப வெளிய வர போறியா இல்லையா? ஒழுங்கா முன்னாடி வந்துரு. உன்னை ஒண்ணும் செய்ய மாட்டேன். மச்சி, நீ பயப்படாம இங்கே நில்லு, நான் வந்துடுறேன். நிஷா, அடி பாவி. பைத்தியமா பிடிச்சிருக்கு உனக்கு. உங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன். அறிவில்ல? ஆளையும் மூஞ்சியும் பாரு. பண்ணுவியா பண்ணுவியா பண்ணுவியா? உன் மூஞ்ச திருப்பிடலாம் தான் வந்தேன். பச்சை மண்ணுன்றனால தான் உன்னை சும்மா விட்டுட்டேன். காம்டவுன் குமரன், காம்டவுன் காம்டவுன் காம்டவுன். எனக்கு கோவம்லாம் குறைஞ்சிருச்சு. மறுபடியும் நான் கோவப்படுறதுக்குள்ள போ, போய் கதிரை கட்டி பிடிச்சிக்கோ, முத்தம் கொடுத்துக்கோ. போ பாரா, போங்கிற. என்ன நிக்கிற? என்ன சொல்ல சொல்ல கேட்க மாட்டேங்கிற? நிஷா, இவங்க ரெண்டு பேரையும் நீ தான் கொத்து விடுறியா? மாமா பேரு
என்ன நிஷா மிமிக்ரி எல்லாம் பண்ற? நான் நிஷா இல்லடா. அப்ப நீ யாரு? ஏய் அம்மா! ஏய் அம்மா! பேய் பேயின்னு சொன்னியடா, அவன் அடிப்பாகிறது நீ சொல்லவே இல்லையடா. ஆமா, ஏன் ஹெல்மெட் போட்டிருக்க? தலைக்கவசம், உயிர் கவசம். ஆ? ஏன் கதிர் வேணும்னே தோக்குற? நானுதாம்மா தோக்குறேன். நீ ஜெயிச்சாலும் எனக்கு சந்தோஷம்தான். என்ன செய்ய போறான்னு தெரியலையே. இந்த கேமை மட்டும் நான் வின் பண்ணிட்டேன். நைட் முழுக்க கதிர் என் கூட தான் இருக்கணும். ஏன்டா மச்சான் நம்மள கூட இருக்கணும்ங்கறா? நம்மள இல்ல பாஸ், உங்களை. நான் கிளம்புறேன். ஏய், எனக்கு தெரியாம என்ன சைலண்டா பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணுமே இல்ல. ம். ஏ நிஷா, ராணியை வச்சு ராஜாவை இப்படித்தான் வெட்டணும். லைட்டா கிளம்புறா. ஏன்டா நிஷாவை தொட்ட? ஏண்டா காத்து கருப்பு, என்னடா அது சத்தம்? திருவிழாவில் லவுட் ஸ்பீக்கர் மாதிரி. ஒரு ராணி 5 சிப்பாய்ங்க சுத்தி வளைச்ச ராணி என்னடா பண்ணும்? சொல்லுங்கடா. ஆடா ரெண்டு பார்த்துட்டு வரும். ஐயா நான் வரலப்பா, உள்ள என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும், நீ எப்போ? டேய் டேய், சின்ன பயடா நீ, அதான் சின்ன சவுண்டுக்கே டர்ராகிற. அதிசயம், உன் தைரியம் வருமாடா? நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன். நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம். மாப்பிள்ள, இன்னைக்கு செத்தான்டா. யாரு? நீதான்டா. யாரா? கரண்ட் கம்பியில மாட்டினா காக்கா மாதிரி கரன்னு கத்துனது யாரு? ஹவுஸ் ஓனர் இல்லைன்னா ஆளாளுக்கு கத்துவீங்களா? நாமெல்லாம் பேய் கெஸ்ட், இப்படி பேய் பிடிச்ச மாதிரி கத்துனா எப்படி? யாரா? யாரு? நான் இல்ல, நிஷாதா. என் செல்ல குட்டி சாந்தஸ்வ ரூபினி மாதிரி சைலண்டா செஸ் விளையாண்டுட்டு இருக்கா. அவளை போய் கத்துனா குத்துனான்னுட்டு இருக்கேன். ஏன் செல்ல குட்டி, நீ அம்மா கத்துன? ஐ வில் அண்டர்ஸ்டாண்ட். இந்த கதிர் பையன் உனக்கு முத்தா கொடுக்க மாட்டேன்னு சொன்னானா? முத்தம் என்னம்மா முத்தம், நான் மொத்தமா கொடுக்க வைக்கிறேன். ஏண்டா ஏன் என் செல்ல குட்டியை ஏங்க வைக்கிற, தாங்க வைக்கிற? பச்சை மண்ணுடா. ஐ ஜாயின்ட் யூ. அம்மா கம் க்ளோசர், கம் க்ளோசர். ஏய், 2 பேரும் கிஸ்ஸ கொடுத்து கிங் ஃபிஷர் ஃளைட் மாதிரி பறங்கடா. உங்க மன்மத கதவை திறங்கடா. டேக்க பாருங்கடா. கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் கம் ஆன்.